Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Oppo Enco Air 3 Pro இந்த TWS Earbudsோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இது வந்து ஒரு 1.5 days அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இந்த குயிக் ரிவ்யூ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Oppo Enco Air 3 Pro இந்த இயர்பட்ஸோட பேக்கேஜ் இது தான். ஸோ இப்போ இந்த Oppo Enco Air 3 Pro உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக 4999க்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து Oppo Enco Air 2 Proட ஒரு அப்கிரேடாக வந்து Air 3 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேம்போ ஃபைபர் டயஃப்ராம்ன்ற ஒரு நியூ ஒரு டயஃப்ராமோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மின்ட் அந்த க்ரீன் கலர் வேரியண்ட்டு, இது இல்லாமல் ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட்டும் வந்து Oppo Enco Air 3 Proவில் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ இதிலே வந்து இயர்பட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ Oppo Enco Air 3 Proட ஃபர்ஸ்ட் லுக் இதுதான். இது ஆல்மோஸ்ட் டிசைன்லாம் வந்து Air 2 Pro மாதிரி அதே ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு பார்கோட்ஸ் இருக்குது. Oppo Enco Air 3 Proட யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய புக்லெட் இருக்குது. அண்ட் வழக்கம் போல் USB Type-C கேபிள், ஒரு ஷார்ட் கேபிள் இருக்குது. அண்ட் 2 pair of ear tips, அதே ஒரு க்ரீன் கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலர் வேரியண்ட். ஸோ இப்போ ஓவராலாக Oppo Enco Air 3 Proட பாக்ஸில் இதெல்லாம் தான் இருக்கும். இப்போ ஸோ ஒன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். Oppo Enco Air 3 Pro. ஸோ சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சார்ஜிங் கேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு காம்பேக்ட்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பளபளன்னு இருக்குன்னு சொல்லலாம். ஷைனிங்காக இருக்குது அண்ட் மேலே வந்து ஒரு லேமினேட்டிங் பண்ண மாதிரி இருக்குது. அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே ஒரு கிளாஸ் டோர் போட்ட மாதிரி வந்து ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸோட டோரோட இன்ச் ஃபங்க்ஷன் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் அண்ட் ஓவராலாக பில்டு குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த Oppo Enco Air 3 Proட சார்ஜிங் கேஸில். ஒரே ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் பாட்டமில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை வாட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, 30 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இயர்பட்ஸும் சேம் அதே ஒரு டிசைன் தான். Oppo Enco Air 2 Pro யூஸ் பண்ணியிருந்தீங்களா தெரியும், இல்லை Oppo Enco Buds 2. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பில்டு குவாலிட்டி அந்த சைஸ்லாம் இருக்குமோ அதே சைஸில் அதே பில்ட் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ்லேயும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஷைனிங் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் ஃபுல்லாகவும் ஒரு கிளாஸில் லேமினேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லேமினேட் பண்ணி ஒரு ஷைனிங் டிசைனில் வந்து இருக்குது. நல்லா இதுவும் அதே மாதிரி ஒரு பளபளன்னு ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இயர்பட்ஸில் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் டிசைன் இருக்குது. இந்த ஸ்டெப் டிசைனில் தான் டச் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி, அதோட ரெஸ்பான்ஸ் அண்ட் அது எல்லாமே சூப்பர் குட்டாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த இயர்பட்ஸோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப குட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட டச் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வியரிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வியரிங் கம்ஃபர்ட்னஸ் ரொம்பவே செம்மையாக வந்து இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து வியரிங்காகவே அப்படியே டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு எப்பவுமே எல்லா இயர்பட்ஸும் நல்ல ஃபிட்டிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த இயர்பட்ஸ் வந்து கரெக்டாக இயருக்குள்ளே போய்ட்டு அழகாக சீட் ஆகிடுச்சு. அண்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இயர்பட்ஸ் கீழே விழல. நான் தலையெல்லாம் நல்லா ஆட்டி ஆட்டி பார்க்கும்போது கூட இயர்பட்ஸ்லாம் எப்பவுமே கீழே விழல, நல்ல ஒரு ஃபிட்டிங்கில் இருக்குது. அண்டு இயர் பெயின் அதெல்லாம் வந்து இருக்க சான்சஸே கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதே டிசைன் தான் வந்து Enco Buds 2லலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை விட வந்து அந்த Enco Buds 2லேயே வியரிங் கம்ஃபர்ட்னஸ் சூப்பராக இருக்கும், அதை விட இதில் சூப்பராக இருக்குது. ஸோ வியரிங் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் பைக்லாம் கூட ஓட்டிட்டு இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வாக்கிங் போகும்போது எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் வியரிங் கம்ஃபர்டபுள் குட்டாக இருக்குது. அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனோட. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் டச் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் Hey Melody ஆப் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த Hey Melody ஆப்பில் இயர்பட்ஸ் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இயர்பட்ஸோட டச் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் டேப்புக்கு வந்து நன்னு கொடுத்துட்டு டபுள் டேப்புக்கு ப்ளே பாஸ் கொடுத்துருக்கேன், ட்ரிபிள் டேப்புக்கு ப்ரீவியஸ் சாங் கொடுத்துருக்கேன். அண்ட் டச் அண்ட் ஹோல்டு நீங்கள் 1 செகண்ட் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி அது போகும். உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணான்னா அந்த மூணாவதாக வந்து ஆஃப் ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாங் டச் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் வரும். ஸோ லெஃப்ட்டில் பண்ணால் வால்யூம் டவுன் அண்ட் ரைட்டில் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த Oppo Enco Air 3 Proட கனெக்டிவிட்டி அண்ட் ஆப் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Oppo Enco Air 3 Pro ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டியில் வருது.
வருது. அண்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஃபோனை வந்து இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் ரூம் அப்படி போனாலும் ஆல்மோஸ்ட் ஹாலோட எண்டு கிட்ட போகிற வரைக்கும் கனெக்ஷன் ரேஞ்ச் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே சாங்ஸ் விட்டுட்டு கேட்கல. அண்ட் வெளியில் நான் வாக்கிங் போகும்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்லாம் வந்து மிஸ்ஸே ஆகலை, ரொம்பவே குட்டாக வந்து இருக்குது. சாங்ஸ் விட்டு கேட்குறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனில் யூஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த Oppo Enco Air 3 Proவில் கூகுள் ஃபாஸ்ட்பேக் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கேஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு அந்த பாப்அப் டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ அதில் ஜஸ்ட் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ப்ளூடூத்தில் போய் கனெக்ட் பண்ணணும்னு கூட நீங்கள் அவசியம் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்களா. இதுவே நீங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டுனே அது இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கு வந்துடும் ஃபஸ்ட் டைமு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து இருக்கும். இதில் வந்து டுவல் கனெக்ஷன் ஆல்வேஸ் கனெக்டடில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு ஃபோனில் உங்களால் அட் அ டைமில் எனி டைம் கனெக்டட்லேயே வந்து வச்சுக்க முடியும். ஸோ Oppo Enco Air 3 Proவில் டுவல் ஆப் சப்போர்ட்டும் ரெண்டு ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இருக்குது. அண்ட் டுவல் கனெக்ஷனும் ரெண்டு, நீங்கள் லேப்டாப் இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலும் இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலும் ரெண்டு டிவைஸ்லையும் எனி டைம் கனெக்டட்லேயே வச்சுக்கலாம். அண்ட் இந்த மெலோடி ஆப்போட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இயர்பட்ஸோட அந்த ரெண்டு பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும். அண்ட் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கேஸில் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காமிச்சிடும். அண்ட் ஐஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஐஃபோன் யூசர்ஸுக்கு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா அவங்களால கேஸோட பேட்டரி பர்சன்டேஜே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் இந்த Oppo Enco Air 3 Pro நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கம்ப்ளீட் டிவைஸாக இருக்கும் இந்த Oppo Enco Air 3 Pro. அண்ட் இந்த மெலோடி ஆப்பில் உங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் மெலோடி ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸோ இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் என்கோ ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் சவுண்ட், பேஸ் பூஸ்ட் அண்ட் நேச்சுரல் இன்ஸ்பிரேஷன் 3 ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பேஸ் பூஸ்ட்டில் கேட்குறேன். அதில் தான் வந்து கொஞ்சம் அதில் தான் வந்து பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி நல்லாயிருக்கு. அண்ட் இதில் டுவல் கனெக்ஷனும் இருக்குது, இதில் நீங்கள் போய் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அண்ட் இது இல்லாமல் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் செப்பரேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த Oppo Enco Air 3 Proவில் உங்களுக்கு வியர் டிடெக்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக இயர்பட்ஸ் வந்து எடுத்து வியர் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ஆடியோ இயர்பட்ஸ் வந்து காதிலேருந்து எடுத்தீங்கன்னா ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இதில் இன்னொரு ஹிடன் ஃபீச்சர் என்னென்னா ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் கிடையாது. மெலோடி ஆப்லையோ இல்லை ப்ளூடூத் செட்டிங்ஸ்லையோ எந்த ஆப்ஷன் கிடையாது. இல்லை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இயர்பட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் காதிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களால் எந்த ஒரு டச் ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஆக்டிவேட்டே பண்ண முடியாது. ஸோ ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Spotify is trying to play அப்படின்னு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் நார்மலாக வந்து இதை வந்து இந்த இடத்துல இந்த சென்சாரில் வந்து கை வைக்கல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டேப் வந்து பண்ணுறேன். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனே வரல. அண்ட் அதே மாதிரி சென்சார்லேருந்து கையை எடுத்ததுனால ப்ளே ஆகிட்டு இருந்த சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் வந்து நான் சென்சாரில் வந்து டச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ நான் டபுள் டேப் பண்ணேன்னா ஸோ பாஸ் ஆகுது. அகைன் டபுள் டேப் பண்ணேன்னா ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி வந்து நம்ம இயர்பட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் காதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் மிஸ்டச்லாம் தவிர்க்கிறதுக்காக எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. அண்ட் அதேமாதிரி வால்யூம் அப் இல்லை வால்யூம் டிக்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இயர்பட்ஸ் காதிலே வியர் பண்ணியிருந்தாலும் சாங்ஸ் கேட்காம இருக்குது அப்படின்னும் போது அந்த டைமில் வால்யூம் அப் பண்ண முடியாது. அந்த டைமில் வால்யூம் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஆடியோ கேட்டுட்டு இருக்கணும் நீங்கள். அந்த டைமில் நீங்கள் லாங் டச் பண்ணிங்கன்னா தான் வால்யூம் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் ஹிட்டனாக டிஃபால்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ரெகுலர் யூசேஜில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த Oppo Enco Air 3 Pro உங்களுக்கு ANC சப்போர்ட்டும் வருது. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சின்னு 2 மோட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் லாங் டச் பண்ணிங்கன்னா இயர்பட்ஸில் ANC வந்து ஆன் ஆகும். அண்ட் இதில் 49 டெசிபிள்ஸுக்கான ANC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ANC உண்மையிலேயே வந்து இது நிறைய ANC இயர்பட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து இதில் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து இப்போ எங்கள் ரூமில் வந்து ஃபேனை
போட்டேன் அப்படின்னா ஒரு 50 டெசிபிள் 60 டெசிபிள் நாய்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஒன்லி எனக்கு அந்த 20% தான் வந்து அந்த ஃபேன் நாய்ஸ் லைட்டாக வந்து அந்த மூவிங் வந்து நல்லா கேட்குது. அண்ட் அதே மாதிரி அவுட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெயின் ரோட்டில் இருக்கணும் போது சைட்லலாம் நிறைய வண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இதை ஆன் பண்ணிட்டேன்னா அந்த வண்டி மூவ்மெண்ட்டுக்கான அந்த ஒரு சவுண்டு ஹார்ன் சவுண்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. அண்ட் அதாவது கேட்கும் ஒரு 20% அந்த மாதிரி தான் ஸ்லைட்டாக வந்து கேட்கும். ஸோ அந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட், அதாவது டோட்டலாக 0 வால்யூம் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக 70 to 80% ஆஃப் நாய்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் ஒரு ANC இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் ANC எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குட்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி ஸோ நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ ரொம்ப சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக வந்து இருக்குது. ஸோ நம்ம ஹே மெலடி ஆப்பில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸோ உங்களுக்கு என்கோ மாஸ்டர் ஈக்குவலைசரில் வந்து நான் பேஸ் பூஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஓப்போ அலைவ் ஆடியோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் கோல்டன் சவுண்ட் வந்து நான் ஆஃப் தான் பண்ணி வச்சு கேட்குறேன். ஏன்னா இதை ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த டேரெக்டாக அந்த இயர்பட்ஸ் வந்து நம்ம வியரிங்க்கு ஏற்ற மாதிரி காதுக்குள்ளே அந்த சவுண்ட் எப்படி போதோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இது வந்து அந்த சவுண்டை வந்து பர்சனலைஸ் பண்ணுது. ஸோ இதை எனேபிள் பண்ணால் இன்னும் சவுண்ட் அதிகமாகுது. அது ரொம்ப நேரம் கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹை சவுண்ட்ஸாக தெரியுது. அதனால் பேஸ் வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேன் கோல்டன் சவுண்டை. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹை சவுண்ட் வேணும்னா நீங்கள் கோல்டன் சவுண்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்போ அலைவ் ஆடியோ எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்போ அலைவ் ஆடியோ இதை மட்டும்தான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்கோ மாஸ்டர் இந்த ஈக்குவலைசரில் பேஸ் பூஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லேருந்து அண்ட் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸ் எல்லாமே கரெக்டான லெவலில் கிளாரிட்டியாக எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது. ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸும் ரொம்பவே குட்டாக இருக்குது அண்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் மிட் டோன்ஸ் எல்லாமே கரெக்டான டோன்ஸில் இருக்குது. ரொம்ப ஹை வால்யூம்லேயும் சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. அண்டு ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ்லாம் தனித்தனியாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் செப்பரேட்டாக கேட்குறது. அண்ட் இப்போ மெயினாக இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் நம்ம கேட்குறோன்னும் போது ஸோ ஏஆர் ரஹ்மான் சாங்ஸில் உங்களுக்கு தெரியும் டின்னி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் அப்படியே லேயராக இருக்கும். அந்த எல்லா சவுண்ட்ஸுமே உங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு ஒரிஜினல் சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு கிளாரிட்டி, ஒரு ஷார்ப் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோவில் இருக்குது. ஓவராலாக ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோவில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆவ்சம் ஆடியோ வந்து இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு 1.5 டேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலிங் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் காலிங் வந்து இப்போ இந்த 1.5 டேஸில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒரு 1 to 2 டைம்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டைம்ஸ் தான் காலிங் வந்து பேசியிருப்பேன். பட் காலிங்க்கான வீடியோ செப்பரேட்டாக வந்து போடுறேன். இது வரைக்கும் நான் இண்டோரில் ஸோ நம்ம எப்போவுமே வந்து அந்த சினாரியோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் செக் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் வந்து இந்த இயர்பட்ஸை செக் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் ரெக்கார்டிங் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போகல. இது வரைக்கும் செக் பண்ணதில் ஸோ ஓப்போ என்கோ பட்ஸ் 2ல நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம் காலிங் வந்து ஆவரேஜாக இருக்குன்ட்டு. பட் இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோவில் காலிங் ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் இண்டோரில் நல்ல மீடியம் டு ஹை வால்யூமில் நம்ம பேசுறது கேட்குது. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே எலிமினேட் பண்ணுது. நீங்கள் அந்த காலிங் டெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இண்டோரில் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு நம்ம பேசுவோம். அந்த டைமில் கூட பேக்ரவுண்டில் அந்த சாங் நாய்ஸ்லாம் வந்து பெருசாக கேட்கல. நான் பேசுகிறது நல்லாவே கேட்குது. அண்ட் அவுட் சைடில் ஹெல்மெட் போட்டு கால் பேசும்போதோ இல்லை ரோட் சைடில் வண்டிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அவுட்டோரில் காலிங் டிராஃபிக் கண்டிஷனில் பேசும்போதும் அவுட் சைடில் மட்டும் நான் பேசுகிறது வந்து ஒரு மீடியம் லெவலில் தான் கேட்குது. இண்டோரில் நல்லா ஹையாகவே கேட்குது நான் பேசுகிறது. ஆனால் அவுட் சைடில் போகும்போது மீடியமாக தான் கேட்குது. ஸோ வால்யூம் லெவல் நான் பேசுகிறது நல்லா ஒரு கேட்குற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹையாக இல்லை இண்டோரில் பேசுன மாதிரி. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதே மாதிரி தான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவுட்டோர்லேயும் நல்லா மினிமைஸ் பண்ணுது. ஸோ ரொம்ப இறைச்சல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோட பேட்டரி மட்டும் இப்போ நம்ம அந்தளவுக்கு ஃபுல்லாக செக் பண்ணல. ஸோ பேட்டரி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நான் இங்கே ஓவர்லேயில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் பேட்டரி கால்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போ ஓவராலாக இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 5000 வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு 4500 அண்ட் 4000 இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் 5000 இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான். 5000க்கு ஒர்த்து தான். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ மேபி வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு அர்ஜென்சி இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு அக்டோபர் மந்த் அந்த மாதிரி வந்ததுன்னா அப்போ பிக் பில்லியன் டேஸு அந்த மாதிரி அமேசானோட அந்த கிரேட் இண்டியன் சேல்ஸ்லாம் வரும். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 500 கம்மியாகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ ஷோர் ஷாட் ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக தான் வந்துருக்கு. ஸோ எந்த ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸும் இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஒரு ஆவ்சம் டிவைஸ் அண்ட் பெஸ்ட்டு கேட்ஜெட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு கேட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி
பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த Oppo Enco Air 3 Pro பை பண்ண போகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.